ஸோ இந்த தடவை நாம் பார்க்க போகிறது வந்து இந்த சூப்பரான இந்த ஜங்கிள் தீம் கேக் எப்படி பண்ணவங்க பார்க்கலாம். அது கூடவே நான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஷூட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லலாம். இது வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக் 1 kgயில் வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் நமக்கு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ப்ரலைன் எல்லாம் சைடில் தனியாக பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ இதுவும் பண்ணி வச்சாச்சு. என்ன சொல்கிறது, கேக்கு ஸ்பாஞ்சு நம்ம முன்னாடியே பண்ணியாச்சு. அதெல்லாம் நான் காட்டல, ரொம்ப போர் அடிக்கும்ல, ஸோ அதெல்லாம் காட்டல. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்று நான் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க போர்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 inch போர்ட் நான் எடுத்திருக்கேன். அண்ட் கேக்கோட சைஸ் வந்து ஸ்பாஞ்ச் சைஸ் பார்த்தீங்கன்னா 7 inches நான் வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலி வந்து டால் கேக்காக பண்ணலான்னு நம்ம 6 inch எடுத்தால் ரொம்ப டால் ஆகிடும். ஏன்னா நடுவில் வந்து ப்ரலைன்ஸ் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா, ஸோ அது ரொம்ப டால் ஆகிடும்னால 7 inch டின் எடுத்திருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவலாக 4ஆக கட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டின்னில் நான் பேக் பண்ணி 2 பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக 4 லேயர்ஸ் வரும். ஸோ அதை நான் எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. யூஷுவலாக இருக்கிறதுனால நான் திருப்பி காட்டல. ஸோ நல்லா ப்ரலைன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நம்ம சூப்பராக வந்து க்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சூப்பராக செஞ்சாச்சு. இப்போ செஞ்சதுக்கு அப்புறமேல நம்ம போர்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு எடுத்து கொஞ்சம் நேரம் செட் பண்ணுறதுக்கு வைக்கிறேன். ஸோ செட் பண்ணதுக்கு அப்புறமேல இப்போ இது வந்து நம்ம 2 கலரில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லோ கலர் அண்ட் க்ரீன் கலர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எல்லோ கலர் ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ க்ரீன் கலருக்கு நம்ம ஒயிட் அந்த க்ரீம்லேயே க்ரீன் கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து மேலே வந்து எல்லோ கலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பைப்பிங் பேக் தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி 2 கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பைப்பிங் பேக்கில் வந்து நான் ஃபஸ்ட்டு மேலே அண்ட் ஹாஃப் ஆஃப் தி கேக்குக்கு நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ரொம்பவே வந்து நம்ம அப்ளை பண்ணிடக்கூடாது க்ளோஸ்டாக. ஸோ அங்கங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப போட்டிங்கன்னா க்ரீம் அதிகமாகிடும். ஸோ இப்போ அதை வந்து நம்ம லைட்டாக ஆஸ் யூஷுவலாக நம்ம ஸ்க்ராப் பண்ணி நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அண்ட் சைட்ஸையும் நம்ம வந்து ஸ்க்ராப் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து என்னென்னா லைட்டாக பேலட் நைஃப்பில் முதல்ல எடுத்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ சைட்ஸ்லேயும் அப்ளை பண்ணியாச்சு. லைக் நம்ம ஃபுல்லு எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அதெல்லாமே நம்ம அப்ளை பண்ணியாச்சு. டவுன் லேயருக்கு அதே மாதிரி தான் நம்ம திரும்பியும் வந்து அந்த பேலட் நைஃப் வச்சு லைட்டாக இந்த மாதிரி நம்ம ஸ்மச் பண்ணிக்கணும். எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்க போகிறோம். அண்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது நைஃபை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு திருப்பியும் நம்ம ஒரு தடவை லைக் ஸ்க்ரச் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்க்ரேப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த எக்ஸஸான க்ரீம்ஸ் எல்லாம் வந்துடும். அண்ட் மேலே வந்துட்டு டாப் லேயர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைட்டாக இப்படி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் வந்து மேலே லைக் சைட் லேயர் மட்டும் தான் காட்டுறேன். ஸோ இப்போ மேல் லேயரும் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இனிமேல் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் கொடுக்கணும். லீஃப்க்கு வந்து அதே க்ரீன் கலர் கொடுத்தோன்னா நமக்கு எஃபெக்ட் அவ்வளோவா தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ண போகிறேன் கலரை. ஸோ எக்ஸ்ட்ரா 2 drops போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சேம் நம்ம பைப்பிங் பேக்கில் வந்து போட போகிறோம். ஸோ பைப்பிங் பேக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாசில் வந்து லீஃப் நாசில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த லீஃப் நாசிலை வந்து வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சைட்ஸில் வந்து நம்ம லீஃப் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து கஸ்டமர் வந்து நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு நாம் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கஸ்டமரும் வந்து ரொம்ப இதே தான் வேணும்னு ஸ்டபர்னாக இருக்கலை. ஸோ ஏதோ ஒன்று அழகாக இருக்கணும், பட் நமக்கு ரெஃபரன்ஸ் பிக்சர் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. நான் ஃபைனலாக அவங்களுக்கு இந்த ரிவ்யூ அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணியாச்சு. இப்போ இட்ஸ் டைம் ஃபார் த டெலிவரி. இப்போ வந்து நம்ம டவல்ஸுக்கு பதிலாக லைக் ஸ்ட்ரா போடுறோம். ஏன்னா இப்போ டெலிவரி டைமில் தானே இது போடுறோம். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஸ்ட்ரா போடுறோம். ஆக்சுவலாக வந்து முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும், நான் மறந்துட்டேன். பட் ஸ்டில் டெலிவரிக்கு முன்னாடி ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ அது கரெக்டாக நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இது ரொம்ப டால் இல்லை, செமி டால் அப்படிங்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஸோ லாஸ்ட்டாகவே நான் அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ மேலே இந்த மாதிரி நம்ம வச்சு நம்ம சீல் பண்ணிட போகிறோம்.
ஸோ நல்லா அதை வந்து கன்சீல் பண்ணிட போகிறோம். ஸோ கன்சீல் வந்து பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம டாப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பேப்பர் நான் எடிபிள் பேப்பர் பிரிண்ட் எடுத்த எடிபிள் ஷீட்ஸ் தான் நம்ம வந்து இப்போது ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. ஸோ இதில் ரேண்டமாக தான் எடுத்தேன். ஸோ இதெல்லாம் நல்லா இருக்குமோ அதெல்லாமே வந்து அங்கங்கே எடுத்தேன். ட்ரீ இதெல்லாமே கிடையாது ரெஃபரன்ஸ் பிக்சரில். அண்ட் பிரின்சஸ் டர்ன் 2 அதுவும் இல்லை. ஸோ இதெல்லாமே நாம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ராபிக்கல் லீவ்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம அப்படி நம்ம வச்சுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாண்டன்ட்டே யூஸ் பண்ணல. ஸோ இது எல்லாமே நம்மளோட ஃப்ராஸ்டிங் அந்த க்ரீம்லேயும் நான் எடிபிள் லைக் ஃபோட்டோ பிரிண்ட்ஸில் தான் எடுத்திருக்கோம். இதனால் வந்து உங்களுக்கு என்ன லைக் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து காஸ்ட் கட்டிங் ரொம்பவே இருக்கும். இதே வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபாண்டன்ட்டில் பண்ணுறதுன்னா ஈஸிலி உங்களுக்கு கேக்கோட ரேட்டுக்கு கூடவே வந்து உங்களுக்கு ஃபாண்டன்ட்டோட ரேட்டு அந்த சார்ஜஸும் சேர்ந்து வரும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்டன்ட்டுக்கான மெட்டீரியல் சார்ஜஸ் அண்ட் அதுக்கான லேபர் சார்ஜஸ் இதுக்கு லேபர் எதுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். பட் என்னென்னா நம்ம அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் ஃபாண்டன்ட் ஃபிகரின்ஸ் எல்லாம் பண்ணுறதுன்னா நமக்கு 1 to 2 hours மேலே ஆகிடும் மினிமம் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கும் மேலே தான் ஆகும். ஸோ அது வந்து அதுக்கான சார்ஜஸும் நம்ம வாங்கணும் இல்லையா. நம்ம ரொம்ப எஃபர்ட்டும் போட்டிருக்கோம், மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சார்ஜஸ் வரும். ஸோ இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். ஸோ இன்ஸ்டெட் நீங்கள் இந்த மாதிரி அழகாக ஃபோட்டோ டாப்பர்ஸ் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் வந்து உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளேயே வந்துடும். அண்ட் எனிவேஸ் அதை நான் சாப்பிடவும் நல்லா இருக்காது. ஸோ சுகர் பேஸ்ட். ஸோ அதனால் இதுவே பெட்டர் சாய்ஸாக நானும் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா எது எங்கே வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரே கன்ஃபியூஷன். அண்ட் ஃபைனலி ஒரு இடத்த பிடிச்சாச்சு. அண்ட் இந்த குட்டி பாண்டாக்கும் வந்து நம்ம சைடில் ஒரு இடத்த கொடுத்துட்டோம். ஸோ போர்டு கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நமக்கு அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு இடத்த குட்டியாக ஒரு இடத்த ஸ்பேஸை ஆக்குபை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம். அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கங்கே லீவ்ஸும் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ தான் அந்த ட்ராபிக்கல் ஜங்கிள் வைப்ஸ் வரும் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த தீம் மட்டும் இல்லை, எனி தீம் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பிக்சர் ஷேர் பண்ணால் நம்மளால் எவ்வளோக்கு முடியுமோ அந்தளவுக்கு க்ளோஸாக எடுத்துகிட்டு வருவோம். அப்படி இல்லைனாலும் அதை விட பியூட்டிஃபுல்லாகவே அதை விட ரொம்ப நல்லாவே இந்த மாதிரி நம்ம கேக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துடலாம். யூ ஜஸ்ட் நீட் டு ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். எங்களை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணிடலாம். ஸோ எங்களை மீன்ஸ் என்னோடதில் வந்து இது பண்ணுங்கள், நம்ம சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்துருவோம். அண்ட் உங்கள் ஃப்ளேவர் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். வெயிட்டு, ஃப்ளேவரு, ஸோ டிசைனுக்கான ஒரு மாடல் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணி உங்களோட ரெக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம கேக்கை சூப்பராக க்யூரேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லாம் எங்கெங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் இடத்துலையும் நான் வந்து ப்ளேஸ் பண்ணி இந்த கேக் டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது மட்டும் நம்ம பண்ணணும். எக்ஸ்ட்ராவாக நான் வந்து கொஞ்சம் லைக் இதுவே ஆட் பண்ணியிருந்தேன். லைக் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ சுகர் பால்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நான் இப்போது உங்களுக்கு வந்து காட்டுறேன். டாப் வியூ இது இப்படி தான் இருக்குது. ஸோ அங்கங்கே சுகர் பால்ஸையும் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுமாரி இந்த மாதிரியே உங்களுக்கு டாப் வியூவும் ஒரு கேக்கோடது உங்களுக்கு வந்துடும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. சைடு இதில் தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் இதையும் நம்ம பண்ணலாங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த புது சேஞ்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ பார்த்து நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. கஸ்டமருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ரிவ்யூவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ கோயம்புத்தூரில் இருக்கீங்க, உங்களுக்கு செலிப்ரேஷன்ஸ் வருது அப்படின்னா, உங்களுக்கோ இல்லை உங்களோட லவ்ட் ஒன்ஸ் வருதுன்னா நீங்கள் நம்மளை ரீச் அவுட் பண்ணி சூப்பராக அஃபோர்டபுள் ரேஞ்சில் உங்களோட கஸ்டமைஸ்ட் கேக்ஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன். டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ. பாய்.